அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஜிபிசி குடும்பம் சார்பாக ரவீந்திரன் ஐயா, டேவிட் ஐயா மற்றும் அனைத்து அட்மின்கள் மற்றும் குழுவிலே இணைந்திருக்கிற அனைவருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய இரண்டாவது பகுதி. இயேசு யூத மேசியாவா இல்லை உலக இரட்சகரா அப்படிங்கிற இதுல பாடத்துல போன பதிவிலே நாம் எடுத்தது பார்த்தது முதலாவது மேசியா என்ற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனுடைய விளக்கங்கள், அது யாரை யாரையெல்லாம் குறிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது அரசர்கள், தீர்க்கதரிசி, அவரோட பிரீஸ்ட், இவர்களை குறிக்கிறது. அது எந்த விதத்துல. அதுக்கப்புறம் மேசியா என்ற வார்த்தை எதிர்காலத்துல வரப்போகிற அந்த மேசியா பற்றி பைபிள் வேதாகமத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்ரஹாமின் ஆசீர்வாதம் இரண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருப்பதை பார்த்திருக்கோம். அதாவது இந்த உலக காரியங்கள், இந்த உலகத்தின் அரசாங்கம், அதாவது உலகத்தின் நிலம், யூத நிலம், இஸ்ரேல் தேசம் அப்படிங்கிற ஆசீர்வாதமும், அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம், இதை பற்றிய ஒரு இரண்டு விதமான அந்த அரசாங்கத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதுல இரண்டாவது அரசாங்கம் இயேசுவின் மூலமாகவும், முதலாவது அரசாங்கம் அவருடைய சரீர பிரகாரமான அவர்களுடைய வாரிசுகள் மூலமாகவும் வந்ததை பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் முதலாவது தேவாலய காலங்களிலே அவர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது, அதாவது மரணத்தை குறித்த நம்பிக்கை. அதுக்கப்புறம் இரண்டாவது தேவாலயத்திலே அவர்களுடைய நம்பிக்கை எவ்வாறு மாறியது, இவைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கேள்விகளோடு முடித்தோம். அதாவது இரண்டாவது வருகையை பற்றி நாம என்ன சிந்திக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு கேள்வியோட நம்ம முடித்தோம். அப்புறம் பலவிதமான கேள்விகள் என்னன்னா, மெசியா என்ற வார்த்தை, மெசியா என்ற பதம் புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படுகிறது. 4 ஆகமங்கள்லையும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த பயன்படுத்தப்படுகிற அதனால நம்ம எப்படி நீங்க அது மெசியா அவர் இல்லை அப்படிங்கிற இதை சொல்றீங்க அப்படின்னு. ஆக்சுவலா நான் மேசியா இல்லை அப்படிங்கிற பதத்துல பேசவில்லை. யூதர்கள் தான் இந்த மேசியா அப்படின்ற அந்த எண்ணத்தை அவர்களுக்கு அடிப்படை அங்குதான் உருவாகுது. ஆனால் அவர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மளுடைய ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே இயேசுவை மேசியாவாக சொல்லியதற்கும் அவரை மெசியா என்று பிரகடனப்படுத்தினதற்கும் காரணங்கள் உண்டு. அது என்ன என்றால், அவர்கள் இயேசுவை யூதர்களுக்கு சுவிசேஷமாக அறிவித்தார்கள். அவர்கள் யூத மக்களுக்கு தான். இப்போ பவுலடிகளார் ஒரு பாதி பகுதிக்கு பிறகுதான் பிற இனத்து மக்களிடத்துல அவர்கள் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றார்கள். அதற்கு முன்பாக யூத மக்களுக்கு தான் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஸோ அப்போ அந்த யூத மக்களுக்கு இயேசுவை மெசியா என்ற கோணத்திலே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவர் மெசியா என்ற கோணத்திலே அவரை பிரகடனப்படுத்தினார்கள், அவர்களை வழிநடத்தினார்கள். அதன் மூலமாக இயேசு எப்படி மீட்புக்கு வருகிறார், எப்படி ரட்சிப்புக்கு கொடுக்கிறார் என்பதை அவர்கள் கொண்டு போனார்கள். சோ அது ஒரு சுவிசேஷத்தின் யுக்தியாக நம்ம பார்க்க வேண்டும். ஆனால் இந்த காலகட்டம் நம்ம யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. நம்மளுடைய யூதர் அல்லாத மக்களுக்கு, பிற இனத்து மக்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மெசியா என்ற கோட்பாடு எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுகிறது என்பதை நான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்குது. அதன் அடிப்படையில தான் இயேசு யூத மெசியாவா இல்லை உலக ரட்சகரா என்ற இந்த பாடம் செல்கிறது. இப்பொழுது போன தடவை மெசியா என்ற அந்த கிரைஸ்ட் அதை பத்தி படித்தோம். இந்த பகுதியில அவருடைய இயற்பெயராகிய இயேசுவை பற்றி படிப்போம். ஜீசஸ் அந்த வார்த்தையை படித்து விட்டு தொடர்ந்து நம்ம அதை பயணிக்கலாம்.
அந்த மூல பாஷையிலே அது வந்து அவருடைய பெயர் வந்து யெஷுவா. யெஷுவா என்பது ஒரு அரமேய சொல். அரமேய எபிரேய சொல்லும் இருக்குது. அதோடைய மூலம் எங்கே வருகிறது அப்படின்னு பார்த்தா யாஷா என்ற ஒரு சொல். அந்த யாஷா என்ற சொல்லுக்கு பொருள் வந்து மீட்டெடுத்தல் அப்படிங்கிற பொருள். அந்த அடிப்படையில தான் அவருடைய பெயர் வந்து பெயரோட தொடர்புடைய மற்றொரு பெயர் பாத்தீங்கன்னா யெகோஷுவா. ஜாஷுவா என்ற இந்த பழைய ஏற்பாடு, அதாவது மோசே காலத்துக்கு பிறகு இஸ்ரேல் மக்களை அந்த அவர்கள் வாக்குத்தத்தம் பட்ட தேசத்துக்கு உள்ளாக கொண்டு போன அந்த மனிதர். அவர் யோசுவாவுடைய பெயரும் இயேசுடைய பெயரும் ஒன்று போல வருகிறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, யெஷுவாங்கிறது வந்து எபிரேய பதம், யெகோஷுவா அப்படிங்கிறது வந்து சாரி யெஷுவாங்கிறது வந்து அரமேய பதம், யோசுவா அப்படிங்கிறது வந்து எபிரேய பதம் அப்படிங்கிற இதுல விளக்கம் கொடுப்பார்கள். ஆனால் அதுல சில சில கருத்து முரண்பாடுகளும் இருக்குது. இல்ல அது வேற அப்படின்னு. அதாவது யெகோஷுவா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யாஹ்வே, அந்த கடவுள், யா இஸ் மை சால்வேஷன், யாஹ்வே என்னுடைய ரட்சிப்பு அப்படின்ற இந்த யான்ற சொல்லு இணைந்து வருகிறது அந்த யெகோஷுவால வருகிறது. ஆனால் யெஷுவா அப்படிங்கிறது வந்து வெறும் ரட்சிப்பை மாத்திரமே குறிக்கிறது அப்படிங்கிற பதத்திலையும் பேசப்படுகிறது. சில வசனங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது யோசுவா அப்படின்றவருடைய பேரு அவரு 2 இடங்கள்ல அது வேறு நிலைமையிலே எப்படி மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு எபிரேயத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த எழுத்து யெகோஷுவான்றதுதான் அவர் இந்த யோசுவாவை பற்றி. காலத்துல நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளை எல்லாம் உன் கண்டது, நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த வசனத்துல அவருடைய பெயர் கூறப்பட்டிருப்பது யெகோஷுவா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே இது யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யெகோஷ்வா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சோ இது இரண்டுமே அந்த அந்த பதத்தின் மாற்றங்கள். ஆனா ஒரே பெயர் தான், ஜோஷுவாவை தான் யெகோஷுவா அப்படின்னு பதத்துல இது பண்ணப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் வந்து யாஹ்வே, ரட்சிக்கிறவர் அப்படிங்கிறது. சோ யெஷுவா என்ற பெயர் வந்து நெகேமியா 8:7 நெகேமியா காலங்கள் வந்து அவர்கள் இந்த இந்த நிறைய அரமேய வார்த்தைகள் இந்த எபிரேய வார்த்தைகளோட சேர்ந்து இருக்கிறது. அதனால யெஷுவான்ற வார்த்தை நெகேமியா 8:7 வருகிறது. சோ இயேசுடைய பேரு, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பு அப்படிங்கிற பதத்துல வருகிறது. சோ அந்த ரட்சிப்பை பற்றி, ரட்சிப்பு என்ற வார்த்தை அதாவது பழைய ஏற்பாடுல என்ன பதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான இடங்களில் அது வந்து ஒரு எதிரிக்கு விரோதமான, எதிரியிடமிருந்து தன்னை பாதுகாக்கின்ற அந்த விதத்துல, அதாவது சரீர பிரகாரமான ஒரு ரட்சிப்பை பற்றி பேசுகிறது. எடுத்துக்காட்டாக ஆதியாகமத்துல 49:18-19 கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன், என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்துவிடும், அவனோ முடிவில் அதன் மேல் பாய்ந்து விடுவான். இது வந்து யாக்கோபு தன்னுடைய மகன்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனமாக சொல்கின்ற காரியத்தையும் பேசும் பொழுது அவர் ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது அவருடைய ஜீவனை பற்றி. அதே இது யாத்ராகமம் 14:13 அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்ற வசனம். இது எங்க வருதுன்னா, அவர் அந்த செங்கடல் முன்பாக அவர் நிற்கும் பொழுது அந்த இடத்துல அந்த எகிப்தியர்களுக்கு விரோதமாய் பாதுகாக்கும் அந்த அந்த செயலை கடவுள் செய்கிறார். அந்த செயலை அவர்கள் ரட்சிப்பாக பார்க்கின்றார்கள். சோ இது சரீர பிரகாரமான ரட்சிப்பாக பார்க்க முடிகிறது. எண்ணாகமம் 10:9 உங்கள் தேசத்திலே உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். இறைவன் வந்து அவர்களுடைய எதிரிகளுக்கு அவர்கள் வந்து அந்த பூரிகைகளை முழங்கும் பொழுது
அவருடைய எதிரிகளுக்கு விரோதமாய் கடவுள் யுத்தம் செய்து அவர்களை ரட்சிக்கிறார், பாதுகாக்கின்றார் அப்படின்ற பதத்துல பயன்படுத்தப்படுகிறது. உபாகமத்திலே உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இப்படி பார்த்து அந்த அந்த பெரும்பாலான வார்த்தைகள், ரட்சிப்பு என்ற வார்த்தைகள் பழைய ஏற்பாடுல சாமுவேல் 1 சாமுவேல் 4:3 அதே அதே இதுல ஈவன் சங்கீதங்களிலே நாம பார்க்கும் பொழுதும் சத்துருக்களோட உபாகம் 20:4 உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையை யெஷுவா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சோ அந்த ரட்சிப்பு என்பது அந்த ரட்சிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் யெஷுவா. அந்த யெஷுவாவினுடைய அது உண்மையான பொருள் அப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு விடுதலை, ஒரு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு இதுல வருகிறது. எதுல இருந்துன்னா உலக பிரகாரமான எதிரிகளிடம் இருந்து தன்னை பாதுகாக்கின்ற விதமாக வருகிறது. சோ அதை ரட்சித்தல், விடுவித்தல், மீட்டெடுத்தல் அப்படிங்கிற பொருளில் அதனுடைய வேர்ச்சொல் யாஷான்ற வேர்ச்சொல் அது பயன்படுத்தப்படுகிறது. சோ அது வினைச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அதே இது யெஷுவா அப்படின்ற இதுல வரும்பொழுது யெகோஷுவா என்ற இது பதத்துல வரும்போது இதுதான் நான் சொன்னேன், யா என்ற கடவுள் நம்மளை மீட்கின்றவர், யாவே மீட்பர் அப்படின்ற பதத்துல யெகோஷுவா என்ற பதத்துல வருகிறது. சோ அப்ப இது எல்லாமே ரட்சிப்பின் வார்த்தைகள், ரட்சிப்பு என்ற பதம். அப்ப அந்த பழைய உடன்படிக்கையை நாம படித்து வரும்பொழுது அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை அது ரட்சிப்பை பற்றி இது பண்ணும்போது அது ஒரு சரீர மீட்பை பற்றி மையப்படுத்தியே செல்கிறது. என்னுடைய எதிரிகளிலிருந்து மீட்கப்படவும், என்னுடைய பகைஞர்களிலிருந்து மீட்கப்படவும், அதுக்காக ஆன்மீக மீட்பை பத்தி பழைய ஏற்பாடுல பேசவே இல்லை அப்படிங்கிறது இல்லை. ஆனா பெரும்பாலான வார்த்தைகள் இந்த பதத்திலேயே பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நம்மளுடைய அந்த ரட்சிப்பு இயேசுவின் பெயரோட தொடர்பு படுத்தப்பட்டு இருக்கிறது. மெசியா என்ற வார்த்தை அந்த அபிஷேக பண்ணப்பட்டவர் என்ற வார்த்தையோடு தொடர்பு பண்ணப்பட்டு இருக்கிறது. சோ இப்போ அந்த இயேசுவினுடைய அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன், கிங்டம் ஆஃப் வேர்ல்ட் இதை பற்றி படிக்கும் பொழுது அதுல அந்த கிங்டம் என்ற வார்த்தைக்கு பெசிலியா அப்படின்ற வார்த்தை அது கிரேக்க பதம். அந்த கிரேக்க வார்த்தையை தான் ரோம வார்த்தையும் லாட்டின் அந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. சோ அந்த பெசிலிக்கா என்ற வார்த்தை அந்த இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அரச மண்டபம் அதை குறிக்கின்ற வார்த்தையாக பயன்படுத்துது பெசிலியஸ். அதை எடுத்துக்காட்டு என்னன்னா சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா. சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா தான் ரோம தலைநகரத்துல இருக்கின்ற அந்த மெயினான அந்த சர்ச்சோடைய பேர். சோ அப்ப அந்த காலங்களிலே முதலாவதாக இந்த பெசிலிக்கா, அதாவது கிங்டம் அப்படிங்கிற இது பயங்கரமான ஒரு பெரிய ரோம அரச மாளிகையை குறித்து அத பிற்காலங்களிலே அந்த மண்டபங்கள்ல திருச்சபையாக மாறுது. சோ அந்த பெசிலிக்கா தான் உலகமெங்கும் ஒரு நிறைய பெசிலிக்கா இருக்குது. அந்த பெசிலிகாஸ் எல்லாமே சர்ச்சஸா மாறினது. ஆனா ஒரு காலத்துல அவைகள் அரச மண்டபமா ஒரு ஒரு பெரிய அந்த அரசனுடைய அவையாக இருந்தது அந்த இது. அது பிற்காலத்துலதான் பெசிலிக்கா. சோ அப்ப அந்த கிங்டம்ங்கிற வார்த்தை கிறிஸ்தவத்துல வரும்பொழுதும் அது ஒரு பெரிய அரசாங்கத்தையும் ஒரு பெரிய அரசாட்சியையும் அந்த மையப்படுத்தி செல்கிறது. சோ அந்த அந்த எப்படி யூதர்களிடத்திலே ஒரு யூத தேசம் உருவாக, இஸ்ரவேல் தேசம் உருவாக அந்த தேசத்தை பற்றி வருகிறதோ அதே போல கிறிஸ்தவம் கிபி 4ஆம் நூற்றாண்டிலே வரும்பொழுது அது ஒரு அரசாட்சியாக உருபெறுகிறது. ஆனால் நம்ம இயேசுவின் காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த கிங்டம் ஆஃப் காட், இந்த தேவனுடைய ராஜ்யம் பற்றி முதலாவது பேசப்படுகிற இது யோவான் ஸ்நானகன் தான் முதல்ல அதை எடுத்து பேசுகிறார். அதாவது அந்நாட்களில் யோவான் ஸ்நானம் வனாந்திரத்துல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். சோ அப்போ கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் நியர், ராஜ்யம் மிகு அருகில் வந்திருக்கிறது
அப்படின்ற முதல் பிரசங்கம் அவர் பண்றாரு. ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ள போகிறதற்கு தகுதியாக என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நீங்கள் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட வேண்டும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்து அவர் அதை இது பண்றாரு. சோ அடுத்த இதே பிரசங்கத்தையும் இதே பிரகடனத்தையும் இயேசு பெருமான் எடுக்கிறார். மத்தேயு 4:14 இது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சோ அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். அதுலயும் அவர் சொல்வது என்னன்னா, மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி விட்டது என பறைசாற்ற தொடங்கினார். சோ இயேசு பெருமானும் அதே பறைசாற்றுதலையும் அதே விண்ணரசு பற்றிய பிரசங்கத்தையும் தொடங்குகிறார். சோ அவருமே சொல்லும் பொழுது, மனம் மாறுங்கள், விண்ணரசு உங்கள் அருகில் வந்து விட்டது அப்படிங்கிற இதுல சொல்கிறார். இது இந்த ராஜ்யங்களுக்கு நேர் எதிரான ஒரு அறைகூவல். சோ இந்த ராஜ்யத்துல யாரெல்லாம் உள்ள பங்கடைவார்கள், யாரெல்லாம் அவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக போவார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு பெருமான் சொல்லுகிற வசனம் மத்தேயு 5:3, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சோ அப்போ அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆவியிலே எளிமை என்று சொல்லும் பொழுது உள்ளத்திலே, அதாவது வெளிப்புறமாக அல்ல, உள்ளத்திலே அவர்கள் எளிமையானவர்களாக, ஏழையோரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. சோ அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் விண்ணரசுக்கு செல்வார்கள். அதாவது விண்ணரசு என்பது கிங்டம் ஆஃப் ஹெவன், அதாவது இந்த ராஜ்யத்திலே தகுதி உள்ளவர்களாக வருவார்கள் அப்படின்னு. அடுத்த வசனங்கள் பாத்தீங்கன்னா, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. நீதியாய் நடக்கும் பொழுது அவர்கள் துன்பப்படுகிற மக்கள், அவர்கள்தான் இந்த ராஜ்யத்திலே பங்குடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் மத்தேயு 5:10. மத்தேயு 18:4 இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, அதாவது சீடர்கள் விண்ணரசில் யாரு பெரியவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியில வரும்பொழுது அவர் இயேசு பெருமான் ஒரு சிறு பிள்ளையை கொண்டு அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர் நடுவில் நிறுத்து, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் விண்ணரசுவில் புக மாட்டீர்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப சிறு பிள்ளையை போல எளிமையானவர்களாகவும் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாகவும் இவர்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் தான் இந்த ராஜ்யத்திலே பங்குடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு. யாரெல்லாம் இந்த ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்ற அந்த காரியங்கள் வரும்பொழுது மத்தேயு 5:20 அதுல சொல்ல ஒரு வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ அதாவது நம்மளுடைய நீதி வேதபாரகர் பரிசேயர் அவர்களுடைய நீதியிலும் மேன்மையானதாக அதிகமானதாக இல்லை என்றால் இந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு அறைகூவலை விடுகிறாரு. மத்தேயு 13:19-23-24 இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறேன், மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையரசாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. சோ இந்த இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவினிடத்துல வரும்போது, நான் எல்லா முறைமைகளையும் அதாவது பழைய ஏற்பாட்டின் சட்டங்களையும் நான் பின்பற்றுகிறேன். சோ அப்போ கடைசியாக வரும்போது இயேசு சொல்றாரு, உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா, சிலுவையை சுமந்து கொண்டு உன்னை வெறுத்து பின்பற்றி வா. சோ அப்ப அவன் ரொம்ப துக்கப்பட்டு போய்விடுகிறான். சோ அப்ப அந்த நிகழ்வுல அவர் ஐஸ்வர்யவான இந்த இறை அரசாட்சிக்குள்ள உட்படுவது மிகவும் கடினமான விஷயம் அப்படின்றார். சோ இதை கண்டு அவர்கள் சீடர்களே ஆச்சரியப்படுகிறார்கள். அது ஏன் ஆச்சரியப்படுகிறார்கள் அப்படின்னா, அந்த பழைய உடன்படிக்கையில வரும்போது கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படின்ற வரும்பொழுது இந்த பூலோகம் சார்ந்த மண் சார்ந்த ஆசீர்வாதம் தான். இப்போ ஆபிரகாம் எளிமையா இருந்தான், பெரிய செல்வந்தனாய் வளர்ந்தான். யோபுக்கு 2 தனையாக ஆசீர்வாதம் கிடைத்தது. அதுக்கப்புறம் தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், அவன் பெரிய அரசனாக மாறினான். இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யத்தின் மகிமை தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, இயேசு பெருமான் ஐஸ்வர்யவான்கள்
என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டார்கள் என்ற ஒரு ஒரு கான்ட்ரடிக்டிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னவொடனே இவங்களுக்கே அது ஒரு ஆச்சரியமான விஷயமாய் தோன்றுகிறது. சோ அப்ப அந்த இறையரசுக்கு இவர்கள் எல்லாம் அவரு யாரெல்லாம் இறையரசுனா அரசாட்சினா ஒரு ஒரு தலைவன், ஒரு வலிமை வாய்ந்த மக்கள், ஒரு செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடிய இடத்தை அவர் குறிப்பிடாமல் அவர் ஒரு மாற்று கருத்தை வைக்கிறார். சோ இதுதான் நாம பாக்குறோம். சோ இப்போ கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அது இப்போ நம்ம யாரெல்லாம் அந்த ராஜ்யத்திலே பங்குடையவர்கள் என்று பார்த்தோம். இப்ப அந்த ராஜ்யம் அது உலக பிரகாரமானதா அல்லது ஆவிக்குரியதா? இந்த உலகத்தின் ஆட்சி என்று வரும்பொழுது, அதாவது ஒரு 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 உலகத்தின் ஒரு நிலப்பரப்பை ஆட்சி செய்வதும், அந்த அடக்குமுறை அத ஒரு நிலத்தை நம்ம ஆட்சி செய்யணும்னா சில கொலைகள் செய்ய வேண்டும், சில மக்களை கட்டுப்படுத்த வேண்டும், சில அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டும். இது உலக அரசாட்சி. ஆனா இந்த உலக அரசாட்சியை தான் கடவுள் சொன்னாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நேர் எதிரான எளிமையானவர்கள், ஆவியில எளிமை உள்ளவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் தான் சொல்றாரு. அது சிறுபிள்ளையை போல மாறுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் தான் இந்த ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறார்கள். அப்படின்னும் போது இந்த ராஜ்யம் இவர் சொல்லுற ராஜ்யம் அது எந்த ராஜ்யம் அப்படிங்கறத சிந்திக்கும் போது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுவின் ராஜ்யம் மரணத்துக்கு பின்பாக வருகிறது அப்படின்னு. சோ இனி ஒருவேளை நம்ம மரித்து போகும்போது அந்த ராஜ்யத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இயேசு பெருமான் இந்த ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த ராஜ்யம் நெருங்கி விட்டது. அதாவது 2 அர்த்தத்துல எடுக்கலாம். அதாவது இந்த காலகட்டங்களிலே அது விட்டது அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நெருங்கி விட்டது, அதாவது நீங்க ரீச் பண்ற அளவுக்கு, நீங்கள் அதை பற்றி கொள்கின்ற அளவுக்கு உங்களுடைய அந்த ராஜ்யம் நெருங்கி விட்டது அப்படிங்கிற 2 அர்த்தம். 2 அர்த்தத்தையும் நாம பார்க்கும் பொழுது அது ஒரு கால சூழ்நிலை. அதாவது அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களிலே இறையரசு உங்களுக்கு விட்டது அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. அதுதான் அவர்களுக்கு நீங்கள் நெருங்கி விட்டதும், அவர்களால ரீச் பண்ற அளவுக்கு விட்டது அப்படிங்கிறதும் இறையரசு பத்தி சொல்லப்படுகிறது. அதே இது மத்தேயு 16:28 இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை சுவைப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப கான்ட்ராடிக்டிங்கான இந்த வசனம். அது யாருன்னா சீடர்களை பார்த்து சொல்றாரு. சீடர்கள் இடத்துல நான் மறுபடியும் போயிட்டு நான் ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு வருவேன்னு சொல்லும் பொழுது, அப்ப இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரனுடன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்பதிலே மரணத்தை சுவைப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். இப்ப ராஜ்யம் என்பது எதிர்காலத்தையும் குறிக்கவில்லை. அதாவது அதுக்கு ஆதாரமாக லூக்கா 17:21 இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு இடமிராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்றார். இதுதான் இந்த கீவேர்ட். இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மக்களிடத்திலே இருக்கிறது, அந்த மக்கள் அந்த இருதயத்திலே இருக்கிறது அப்படிங்கிற அந்த ராஜ்யத்தின் ஒரு மாற்று கருத்து அவர் சொல்ல வருகிறார். சோ இந்த ராஜ்யத்தை பற்றி நாம பேச வரும் பொழுது அத ஒரு 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 உலக பிரகாரமான ஒரு அரசாட்சியாக ஒரு அரசாங்கத்தையும், அதாவது இயேசு பெருமான் வரப்போகிறார், யூதர்கள் நம்பிக்கைப்படி அந்த நிலத்தை உருவாக்கி நிலத்தை ஆண்டு அந்த நிலத்திலே ஆட்சி செய்கிறார் என்பது ஒரு சிந்தனை. அது யூத மரபிலிருந்து இருந்து வந்த சிந்தனை. மற்றொன்று இயேசு பெருமான் சொல்லுகின்ற அந்த அரசாட்சியை பற்றி பார்க்கும் பொழுது அது அந்த காலகட்ட மக்களின் இருதயத்திலே வருகின்ற அரசாட்சி. அப்ப அந்த அரசாட்சிக்கு முடிவிராது அப்படின் போது அந்த முடிவில்லாத ராஜ்யத்துக்கு இருக்கக்கூடியது உடல் சார்ந்த அரசாட்சியா இல்லைன்னா உள்ளம் சார்ந்த அரசாட்சியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் அந்த அரசாட்சியை பத்தி, அதாவது கிங்டம் பத்தி பேசும் பொழுது, பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இத பத்தி பேசும் பொழுது இவைகள் அனைத்தையுமே அது ஒரு ஒரு ஊமையா தான் விளக்கி இருப்பாரு, பேரபிளா தான் விளக்கி இருப்பாரு. அதுக்கு பேரபிள்ல விளக்கும் போதும்
அது வந்து அந்த மக்களுக்கு மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, காதுகள் கேட்க மாட்டேங்குது, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அதனால அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது மத்தேயுல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு புரியலைன்னா அது எதுக்கு அவர் விளக்க வேண்டும்? ஆனா அது என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர்களுக்கு புரியிற அளவுக்கு ஒரு சின்ன கதையாக அவர் விளக்கி இருப்பாரு. அந்த அந்த கதையில உள்ள ஆழத்தை தேடி பார்க்கும் பொழுது அந்த ராஜ்யம் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதை நான் இன்னும் அந்த அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒவ்வொரு பேரபல்ல பத்தியும் நம்ம அதை பார்க்கும் பொழுது இந்த ராஜ்யம் எதை பத்தி பேசுகிறது என்ற தெளிவு வரும். இதை நான் பேரபிள்ஸ் ஒவ்வொன்றையும் தனித்தனியா விவரித்து நான் படிக்கணும்னு வச்சிருக்கிறேன். ஸோ அதை வந்து எந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா விதைக்கிறது. ஸோ அப்ப அந்த விதைக்கிற ஒரு ஓமையை மாத்திரம் நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நான் சொல்லிட்டு இது பண்றேன். எப்படின்னா அந்த விதைக்கிற விதைகள் அது வந்து எப்படின்னா ஒரு நல்ல நிலத்துல விளைகிறது, அது பயன் கொடுக்கிறது. வழி அருகே விதைக்கப்படுகிறது. அப்போ அந்த விதையை வந்து பறவைகள் பட்சித்து சாத்தான் வந்து எடுத்து போடுகிறான். அதுக்கப்புறம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுகிற அந்த இது. சோ அந்த முள்ளுள்ள இடங்களிலே முள் வளர்ந்து அந்த பயிர்களை நெருக்கி விடுகிறது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னா வசனத்தை விதைக்கிறார்கள். அதாவது நம்ம வேத வசனத்தை படிக்கிறோம். வேத வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனம் வந்து எதனால் எடுக்கப்படுகிறது அப்படின்ற அது எப்படி நம்மளை விட்டு கடந்து போகிறது அப்படின்னு. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா இந்த 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 ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்தை, அதாவது ஆன்மாவை பத்தி பேசுகிறது. ஆன்மானா இப்ப உடல் நமக்கு தெரியும், நம்மளுடைய உடல் பார்க்கிறோம் எல்லாம். அந்த ஆன்மாவின் செயல்பாடு அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது அது முழுக்க முழுக்க சிந்தனையின் வடிவத்துல வருகிறது. சோ அப்போ இறைவன் கொடுக்கும் சிந்தனை அது வந்து நேர்மறையான சிந்தனைகள், நல்லவைகள். அவர் படைக்கும் பொழுது எல்லாமே நல்லவைகளாக கண்டார். சோ அந்த நல்ல காரியங்கள், அந்த நல்ல விதைகள், நல்லவைகள் எங்கே அவர்கள் இது அந்த நல்ல விதைகள், கடவுளால் விதைக்கப்படும் நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள் எப்படி நம்மை விட்டு கடந்து போகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒன்று நம்மளிடத்துல அந்த நன்மை இருக்கின்ற அந்த நன்மையை சாத்தான் எடுத்து போடுகிறான். ஆதாமேவாள் விஷயத்திலே அவளுடைய சிந்தனையை மாற்றி அவர் வந்து உலக பிரகாரமான வெளி உலக சிந்தனையை நீங்கள் கடவுளாக மாறலாம் என்ற ஒரு சிந்தனையை கொடுத்து, ஒரு சிந்தனையிலே மாற்றத்தை கொடுத்து அந்த சிந்தனையிலே அவர்களுடைய இறைவனுடைய சிந்தனையை மாற்றி விடுகிறார்கள். அதே போலதான் இந்த உலக பிரகாரமான காரியங்கள், அதாவது புல் அந்த இதெல்லாம் வரும் பொழுது அந்த உலக கவலையின்று வரும் பொழுதே அது ஒரு சிந்தனையின் ஓட்டம் தான், அதுக்கு உருவம் கிடையாது. சோ அந்த கவலைகள் வந்து நம்மளுடைய மனதை ஆட்கொள்ளும் பொழுது நம்மளுடைய அந்த இறைவன் என்ற ஒரு நன்மை காரியங்கள் நம்மை விட்டு எடுபடுகிறது. சோ அப்ப நல்ல நிலம் அப்படிங்கிறது வரும்போது நல்ல சிந்தனை கொண்ட நல்ல ஆன்மா. சோ அந்த நல்ல ஆன்மாவிலே இறைவனுடைய நல்ல சிந்தனைகள் உருவாகும் பொழுது அவைகள் மாத்திரமே பயன்படுகிறது. மற்ற உலக கவலைகள், மற்ற ஐசூரிய மயக்கங்கள் நம்மளுடைய சிந்தனையில வரும் பொழுது அந்த ராஜ்யம் எடுபட்டு போகிறது. அப்ப அந்த ராஜ்யம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ராஜ்யத்தை குறிக்கின்றது. சோ உங்களுக்கு ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட வந்து ஒரு 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 ஆன்மீக அரசாட்சி, அதாவது இறைவன் இந்த ஆன்மாதான் நிலையானது. இந்த ஆன்மாதான் கடவுளிடத்துல இருந்து வந்தது. அவர் ஜீவ ஆத்மாவை கொடுத்திருக்கிறார். சோ அந்த ஆன்மா வந்து மரணத்தின் மூலமாய் உடல் மரித்து விடுகிறது. அந்த ஆன்மா உயிர் பெற்று அந்த ஆன்மா இறைவனோடு போகிறது. சோ அப்ப அந்த ஆன்மா அந்த அரசாட்சியை தான் இறைவன் அது ஒவ்வொரு அரசாட்சியை கூடுகிறார். அதான் அந்த ஆன்மாவிலே எளிமை உள்ளவர்கள், அந்த ஆன்மாவிலே நீதியாய் வாழ்ந்து துன்பப்படுகிறவர்கள், இவர்கள் இந்த அரசாட்சிக்குள்ளாக போகிறார்கள். சோ அந்த அதே போல அந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள் வந்து அவர்கள் செயல்பாடுகளை, வெளிப்புற செயல்பாடுகளிலே அவர்கள் உண்மையானவர்களா நடந்தாலும் உள்ளான மனிதனிலே, உள்ளான ஆன்மாவிலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாக நடக்கவில்லை. சோ இப்ப இந்த கிங்டம் ஆஃப் காட் இந்த அரசாட்சியை வந்து உள்ளத்தின் அரசாட்சி அப்படிங்கிற நிலையிலே நான் தொடர்ந்து விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். அது தொடர்ந்து ஒவ்வொரு இது ஒரு பேரபிள்ஸையும் விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இந்த ஒவ்வொரு பேரபிளையும் நான் லிஸ்ட் பண்ணி இருக்கிறேன். ஸோ அடுத்த பாடங்களிலே ஒவ்வொரு பேரபிள் என்ன, எது, அதை எப்படி குறிக்கிறது, அது எதை குறிக்கிறது, எப்படி ஒரு ஒரு மன்னிப்பு வந்து அது ஒரு அரசாட்சியிலே பங்காக இருக்கிறது அப்படின்னு. எடுத்துக்காட்டாக இந்த விசுவாசம் என்ற அந்த கோட்பாடு சொல்றேன்ல, அந்த விசுவாசம் என்றதே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொருள் கிடையாது. அது வந்து ஒரு 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 ஆன்மா சார்ந்தது. அதாவது காண்கின்ற பொருளை விசுவாசிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, காணக்கூடாதவைகளின் நம்பிக்கை, காணக்கூடாதவைகளின் நிச்சயம். அதாவது காண்கின்ற பொருட்கள் மீது, உலக பொருட்களை தாண்டி எதை நம்புகிறது, எதை விசுவாசிக்கிறது என்றால் காணக்கூடாத இறைவனை. சோ விசுவாசம் என்பது இறைவனை மாத்திரமே நம்பி வாழ்கின்ற வாழ்க்கை. தன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள், இவைகளை எல்லாம் அந்த கொண்டு வருகின்ற அந்த 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 முள்களை அகற்றி நல்ல நிலமாய் அது மாறி அவைகளுக்கு மேலாக இருக்கின்ற அந்த இறைவனை காண்கின்றதுதான் அந்த கிங்டம் ஆஃப் காட், அந்த இறைவனின் அரசாட்சி அப்படிங்கறதை தொடர்ந்து வலியுறுத்தும்படி நான் அந்த இதை நான் பேரபிளை நான் இது பண்ணி இருக்கிறேன். பேரபிள் வந்து தொடர்ந்து அடுத்த அடுத்த பாடங்களிலே நம்ம பார்ப்போம். சோ இதுதான் என்னுடைய பாடம். அதாவது முதலாவது ரட்சிப்பு, இயேசுடைய பெயர் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எங்கே இருந்து துவங்கியது, அந்த ரட்சிப்புல இருந்து அதுக்கப்புறம் ராஜ்யம், அந்த இயேசுவினுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது, அந்த ராஜ்யம் உலக பிரகாரமான ராஜ்யம் அல்ல, அது ஆவிக்குரிய ராஜ்யம். அது வந்து ஆன்மாவை ஆளுகின்ற, கடவுள் ஆளுகின்ற அந்த அரசாட்சி என்பதை மையப்படுத்தும்படியாக என்னுடைய 2வது பகுதியை தொடர்கிறேன். தொடர்ந்து இந்த இந்த பேரபிள்ஸ் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை அடுத்த பாடத்தில். நன்றி. இதே போல உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள், இது எப்பவுமே நம்ம போடுறது. ஸோ அது உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள், பாடத்தை குறித்த சந்தேகங்கள் அனைத்தையும் நீங்கள் குழுவிலே கேட்கும்படியாக கொள்கிறேன். இந்த இந்த பாடத்தை எடுக்கும்படியாக எனக்கு நேரத்தை கொடுத்த ஜிபிசிக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நன்றி.